கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாளிலே இந்த மாதத்திற்கென்று தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். வாசித்த இந்த வசனத்திலே வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலிருந்து அல்லது கர்த்தருடைய நன்மைகளை பெற வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் மிகுந்த பொறுமை உள்ளவனாக இருந்தால் மாத்திரமே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை அல்லது ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அநேக நேரங்களிலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொறுமை இல்லாத ஒரு மனநிலைமை. திடீரென்று உயர வேண்டும், திடீரென்று ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், திடீரென்று ஒரு செல்வந்தராகணும் அல்லது வசதி படைக்கணும், அல்லது மற்றவர்களைப் போல நானும் சீக்கிரமாக பெரியாள் ஆயிரணும்னு சொல்லி அநேகர் இன்றைக்கு அவசரப்படுகிறதுனால அவர்களுடைய வேகத்திற்கு அவர்கள் செயல்படுகிறதுனால கர்த்தருடைய வேலையை அவர்கள் கருத்தில் கொள்ளாமல் அவசரப்பட்டு ஆசீர்வாதங்களை இழந்து போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மனிதனையும் உயர்த்தவும் கனம் பண்ணவும் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயர்வுக்கான ஒரு காலத்தையும் தெய்வம் வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அதனதன் காலத்தில், பைபிள் அப்படி தான் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவர் அதனதன் காலத்தில் நேர்த்தியும் செம்மையுமாக செய்கிறவர் என்று. அப்போ தெய்வம் நமக்கென்று ஒரு காலத்தையும் ஒரு வேலையையும் வைத்திருக்கிற வரைக்கும் நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் மிகுந்த பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது இந்த நாட்களில் அவசியமாக இருக்கிறது. அப்படி அநேக நேரம் நமக்கு பொறுமை இல்லாததுனால அந்த தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில் தாமதமும் ஏற்படுகிறது, சில நேரம் பெற்றுக்கொள்ளாமலும் போய்விடுகிறோம். சங்கீதத்தில் நம்ம படிக்கும்போது 27ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ காத்திருக்குதல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிகுந்த பொறுமையானது அவசியமாக இருக்கிறது. இதற்கு இடையில் நம்ம காத்திருக்க தேவன் நமக்கு பொறுமையாக அவர் நமக்கு ஏற்ற சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் அவர் நமக்கு நன்மை செய்வார் என்கிற அந்த நன்மைகளை பெறுவதற்கு நம்ம காத்திருக்கும்போது சில நேரம் நமக்கு சோர்வு வருகிறது, அதைரியம் வருகிறது, நம்பிக்கை குறைகிறது. இன்னும் எத்தனை காலம்தான் காத்திருக்கிறது? நானும் காத்திருந்து சோர்ந்து போய்விட்டேன், எனக்கு ஒரு உயர்வு வருவதற்கு இனி வாய்ப்பு இருக்கா என்று சொல்லி அநேக நேரங்களில் நமக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று கூட தெரியாத அளவுக்கு மிகுந்த குழப்பம் கூட சில நேரம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். சங்கீதக்காரர் அதுக்கு தான் சொல்கிறாரு, திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நீங்கள் மனதை தைரியப்படுத்துங்க. உங்களுக்குன்னு வைத்திருக்கிற நன்மைகளை வேற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். அவர் உங்களுக்காக முன்குறித்து வைத்திருக்கிறவைகள் நிச்சயமாக உங்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறதை தவிர அது இன்னொரு நபருக்கு ஒரு நாளும் செல்லாது.
சில நேரங்களில் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சில நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் அது இன்னொருவருக்கு சென்று சேர்வதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. நீங்கள் நானும் ஆண்டவரை நம்பி அவரை உத்தமமாக சேவித்து வாழ்ந்தால் நமக்குரியது நமக்கே சொந்தமாக கொடுக்கப்படும். தாவீதினுடைய வாழ்க்கையிலையும் சவுலினுடைய வாழ்க்கையிலும் அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். தாவீதை ஆண்டவர் ராஜாவாக்குறதற்கு முன்பதாக சவுலை தேவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சவுலை தேவன் ஏற்படுத்தின போது அவனை ஆண்டவர் உற்று கவனித்து அவன் கையில் சில முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து அந்த பணிகளையெல்லாம் அவன் உண்மையாக செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அதே நேரத்தில் அந்த சவுல் என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில காரியங்களில் பொறுமை இல்லாதவனாக அவசரப்பட்டு சில செயல்களை செய்ததின் நிமித்தமாக அவனுக்கு நேரிட்ட பிரச்சனை என்னன்னா, அவன் தேவனிடத்தில் இருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை அவன் பெறாமல் அதை இழந்து போனதாக பார்க்கிறோம். ஒன்று, அவன் என்ன ஆசீர்வாதத்தை இழந்து போனான் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் காலத்துக்கு முன்பதாகவே சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை சந்தித்து, நான் ஏற்ற வேளையில் உன்னிடத்துக்கு வருவேன், நான் வருகிற வரைக்கும் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதிலே ஆண்டவர் சொல்லும்போது 7 நாட்கள் நீ காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இவன் என்ன செய்தான்னா, அந்த 7 நாள் பொறுமையாக காத்திருந்துட்டு கடைசி தருணத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டு, ஐயோ சாமுவேல் தீர்க்கதரிசி இன்னும் வரவில்லையே என்று சொல்லி அவன் அவசரப்பட்டு அந்த பொறுமையை இழந்தது நிமித்தமாக என்ன செய்தான் என்றால், துணிந்து அவன் சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறான். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அதை பார்க்க முடியும். அவன் துணிந்து போய் பலி செலுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர், மற்றபடி இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரம் என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு தவறுதலாக இவன் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்கிறதின் நிமித்தமாக இப்போ அவனுக்கு வரவேண்டிய பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இப்போ அவன் என்ன செய்கிறான் என்றால் இழந்து போகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி காரியங்கள் சில நேரம் வரும், சில நெருக்கங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். ஆனால் அப்படி பிரச்சனைகள் வரும்போது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னவென்றால், நன்றாக கவனிக்கணும். ரொம்ப 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 பொறுமையாக ஆண்டவருடைய வேலை வரைக்கும் நான் பொறுமையாக காத்திருப்பேன் என்று ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோடு நாம் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, இப்போ ஆண்டவராகிய தேவன் சவுல் இடத்துல இன்னொரு பொறுப்பை கொடுக்குறார். 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேலில் அங்கே படிச்சிங்கன்னா 2வது ஒரு பணியை அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அதுலேயும் சவுல் என்ன செய்கிறான் என்றால் பொறுமை இழந்து போய்விடுகிறான். நடக்கிறது என்ன? ஆண்டவராகிய தேவன் அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிமறித்த செய்தியை அவர் மனதில் வைத்திருந்தார். அவங்ககிட்ட சொல்கிறாரு, நீ போய் அமலேக்கு மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் சங்காரம் பண்ணணும். ஆடு மாடு, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் முற்றிலும் அந்த அமலேக் என்கிற அந்த இனமே இருக்கக்கூடாது, அவங்கள அழிக்கணும்னு சொல்லி ஒரு பொறுப்பு அவங்கள கொடுக்குறாரு. ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடிக்கிறான். மாத்திரமல்ல, அங்கிருந்த ஆடு மாடுகளில் நலமானவைகளையெல்லாம் தனக்குன்னு எடுத்து வைத்து கொள்ளுகிறான். பாருங்கள், இதில் எல்லாம் அவனுக்கு பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையும் நிதானமும் இல்லாமல் இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. சங்கீதக்காரன் அவருடைய சங்கீதத்தில் 40 சங்கீதத்தில் என்ன சொன்னார் நம்ம வாசித்தோம்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ரொம்ப பொறுமையாக இருக்கணும், எதற்கும் அவசரப்படக்கூடாது.
நீங்கள் இன்றைக்கி எந்த காரியத்துக்கெல்லாம் அவசரப்பட்டிருக்கீங்க யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அவசரப்பட்டு செய்த எல்லா காரியங்களும் தோல்வி தானே உங்களுக்கு வந்திருக்குது. நீங்கள் திடீர்னு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், யாரையாகிலும் பார்த்து விட்டு யாராகிலும் செய்கிறத பார்த்துட்டு நமக்கும் செய்யணும், அவங்கள மாதிரி நம்மளும் ஆகணும்னு சொல்லி அந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற உயர்வை, கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்காமல் நீங்கள் சில நேரங்களில் நீங்களாகவே முந்திக் கொள்ளணும்னு நினைக்கிறது நிமித்தமாக எத்தனை நேரங்களில் நமக்கு அந்த தோல்விகளும் தடுமாற்றங்களும் வருகிறது. மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு தெரியும், பேதுருவின் புஸ்தகத்தில் 1 பேதுருவில் ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி உடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருங்கள். இதுவும் ஒரு காத்திருக்குதல் தான். கடவுளுடைய வேலை வரட்டும், கடவுளுடைய நேரம் வரட்டும். எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு நேரம் வச்சுருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, ஆண்டவரை விசுவாசிட்டிங்கன்னா, இந்த பிரமாணத்துக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கணும். இந்த ஒரு நிலையில் தான் தெய்வம் நம்மளை நடத்துவார். அதுக்கு முன்னே ஒருவேளை நீங்கள் உங்கள் இஷ்டப்படி உங்கள் விருப்பப்படி நீங்கள் நினைக்கிறது போல் எல்லாம் நடந்திருக்கலாம், அது ஒரு பக்கம். ஆனால் அப்படி அல்ல. நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோமா, கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரு, அவருடைய வேலை எப்போ வருகிறது, அவர் நமக்கு என்ன எந்த சமயத்தில் எதை செய்கிறானோ அவர் தீர்மானிக்கிறாரு. நம்மளெல்லாம் தீர்மானிப்பது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த தீர்மானத்தையும் நம்ம யோசிக்கலாம், பேசலாம், சிந்திக்கலாம், மற்றவர்களோடு ஆலோசனை பண்ணலாம், எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் கொண்டு போய் நம்ம வைக்க வேண்டிய இடம் தேவ சமூகம்தான். ஆண்டவரே, நாங்கள் இந்த காரியத்தை இப்படி செய்யலாம் என்று நினைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஊழியத்தை இப்படி செய்யலாம் என்று நினைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வேலையை எப்படி நடப்பிக்கலாம்னு நினைக்கிறோம், இந்த வீட்டை இப்படி கட்டலாம்னு நினைக்கிறோம், பிள்ளைக்கு இப்படி ஒரு திருமணத்தை செய்யலாம் நினைக்கிறோம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைத்தாலும் நம்ம நினைக்கிறத உடனே நிறைவேற்றக்கூடாது. அதை ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும். வைத்து விட்டு என்ன செய்யணும், பொறுமையோடு காத்திருக்கணும். நேரம் வரட்டும், அவருடைய வேலை வரட்டும். அவருடைய வேலை வரும்போது அது நமக்கு அவர் கண்டிப்பாக தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 37ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும்போது 7வது வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. அடுத்த வசனம் சொல்வது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். சில நேரம் நம்ம காத்திருக்கும் போது நம்ம ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஏற்ற சமயத்தில் ஒரு வீடை தருவார், ஏற்ற சமயத்தில் வாழ்க்கையில் இப்படி நடக்கும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, எனவே ஆண்டவர் அதை தருவார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை உயர்த்துவார், எனக்கு தர வேண்டிய வரங்களை கர்த்தர் தருவார் அப்படி சொல்லி நம்ம ரொம்ப பொறுமையோடு அந்த வேலைக்காக காத்திருக்கும்போது சில நேரங்களில் காரிய சித்தி உள்ள மனுஷனும் தீவனைகளை செய்கிற மனுஷனும் என்ன செய்வாங்கன்னா, அவங்க இன்றைக்கி யோசிப்பாங்க, நாளைக்கு அவங்களுக்கு காரியம் நடந்துடும். காரிய சித்தி உள்ளவங்கன்னா யார்? ஆளுகளை பிடிச்சி அவங்கள்ட்ட போய் பேசி இவங்கள்ட்ட போய் பேசி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி கடன்னு ஒரே நாளில் நம்ம ஜெபம் பண்ணி பொறுமையோடு காத்திருந்து கர்த்தர் தரட்டும், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு எப்போ பதில் கொடுக்குறாரோ அப்போ அதை பெற்றுக்கொள்ளணும்னு காத்திருப்போம். ஆனால் அவங்க அங்கங்கே ஓடி 4 நாளில் அவங்க காரியமெல்லாம் வாய்ச்சிரும். அப்போ நமக்கு என்ன உண்டாகும்னா, அந்த காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவனைகளை செய்கிற மனுஷன் மேலும் நமக்கு எரிச்சல் உண்டாகும். இதுதான் சில நேரங்களில் நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. நம்ம அவங்க மேலே கோவப்பட்டு பொறாமை கொண்டு இன்றைக்கி வந்தான், நானும் எத்தனை வருஷமாவோ காத்துக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு தருவார்னு வாக்கு பண்ணுறாரு, ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கலை, நிறைவேறலை, இந்த நன்மைகளை பெற முடியலை, இந்த ஆவிக்குரிய மேன்மை என்னால் அடைய முடியலை. ஏன்னா ஆண்டவர்கிட்ட இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்னால் இவ்வளோ தூரம் மேலே வர முடியலை. ஆனால் இவங்க குறுக்கு வழியில் போய் அப்படி சொல்லி இப்படி சொல்லி ஆட்களை பிடிச்சி எதெல்லாமோ வழியில் ஒரே மாதத்தில் அல்லது ஒரே வருஷத்தில் இப்படி வந்துட்டாங்களே, இது என்னால் சகித்து கொள்ள முடியலைன்னு சொல்லி நமக்கு சில நேரம் பொறாமை வரும். பொறாமையோடு சேர்த்து எரிச்சலும் வரும். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறாரு, கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை நீ விட்டு விடு,
சில நேரம் பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவான எரிச்சல் கூட வந்துடும். அவங்கள எப்படியாக நம்ம கீழே இறக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமாய் புகார் பண்ணி, அவங்களுக்கு விரோதமாக பேசி, 4 பேர் இடத்துல அவங்க பேரை தூஷணமாக்கி, அவங்க எப்படி இப்படி வந்தாங்க தெரியுமா? ஏமாற்றி வந்திருக்கிறாங்க, பொய் சொல்லி வந்திருக்கிறாங்க, கள்ளத்தனம் பண்ணியிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் அவங்கள பற்றி இதெல்லாம் நம்ம அந்த வழிக்கு போகவே கூடாது. பைபிள் சொல்லுகிறது அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் அவனவனும் கொடுப்பாரு. ஆனால் நம்ம வேலை அது கிடையாது. நம்ம கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்னா பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. அதில் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ நம்முடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறார், காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேங்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை காரியங்களை இப்படியெல்லாம் மற்றவங்க மேலே எரிச்சல் கொண்டு, மற்றவங்க மேலே காரிய சித்தி உள்ளவங்க மேலே உங்களுக்கு வெறுப்புண்டாகி, அவங்க மேலே பொறாமப்பட்டு கோபப்பட்டது நிமித்தம் எத்தனை ஆசீர்வாதங்களை இழந்துட்டீங்க. இன்னுமா அந்த வழியில் நீங்கள் தொடரணும்னு விரும்புகிறீங்க. உங்களுக்கான உயர்வு காத்திருக்கிறது, உங்களுக்கான உயர்வு வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான அந்த ஸ்தானத்தை யாருக்கும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நமக்கு குறித்ததை அவர் நமக்கு நிறைவேற்றுவார். ஒருவரும் அதை பறித்து கொள்ள விட மாட்டார். உங்களுக்கானது உங்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை யாரும் உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். அதில் நம்ம வாசித்த அந்த சங்கீதத்தில் 40:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நீங்கள் பொறுமையோடு ஆண்டவருக்கு காத்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து ஒரு பதில் நிச்சயமாய் வரத்தான் செய்யும். 34ஆம் சங்கீதத்தில் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய உயர்வை, கர்த்தர் தருகிற மேன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிற மனுஷன் பண்ணுற ஜெபம் இருக்குது பாருங்கள். அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, கண்டிப்பாக அவருடைய அந்த ஜெபங்களுக்கு அவருடைய காதுகள் செவிகள் திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக நான் சொல்லி முடித்து, இந்த மாதத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 7 வாசிக்கும்போது பொறுமையுள்ள மனுஷனுக்கு ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறத கவனிங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவு நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். ஒரு விளை நிலத்தில் அவன் பயிரிடுகிற ஒரு மனுஷனை பாருங்கள். அவன் என்ன செய்கிறான்? நீடிய பொறுமையாக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? பூமியில் நற்பலன் அடைய வேண்டும் என்று முன்மாறி பின்மாறிக்கும் காத்திருக்கிறான். முதல் ஒரு மழை பெய்யும், அது முன்மாறி. அப்போ நிலங்களெல்லாம் உழுது பண்படுத்தி பக்குவப்படுத்தி அதில் பயிர்களை வைக்கிறான். பயிர்கள் வைத்ததுக்கப்புறம் என்ன? அடுத்து அந்த பயிர்கள் வளர வேண்டும் அல்லவா, அதற்கு பின்மாறி மழைக்காக காத்திருக்கிறான். நல்ல பயிர்களெல்லாம் வளர்ந்து வரும்போது நீர்நிலைகளெல்லாம் அப்படியே வற்றி வறண்டு போகிற சமயத்தில் ஒரு பின்மாறி மழை பெய்யும். அந்த பின்மாறி அந்த பயிர்களை நல்லபடி விளைய வைக்கும். அதற்கு அவன் என்ன செய்வான்? கடவுளை நோக்கி காத்திருப்பான். ஐயோ ஆண்டவரே, ஒரு மழை பெய்யட்டும், தேவனே ஒரு நல்ல மழை பெய்யட்டும்னு ஒவ்வொரு நாளும் அந்த வானத்தை நோக்கி அந்த பயிரிடுகிற மனுஷன் ஒரு நீடிய பொறுமையோடு முன்மாறி பின்மாறி வரும் அளவும் காத்திருந்து கடைசியில் அவன் வைத்த பயிரை நல்லபடி அவன் அறுவடை செய்கிறான். தொடர்ந்து வாசிக்கிறேன். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க, கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் நீடிய பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க, மனசை குழப்பாதீங்க. தருவார், அவர் செய்வார், அவர் நிறைவேற்றுவார், பின்மாறி அனுப்புவார். முன்மாறிய தந்தவருக்கு பின்மாறி தர தெரியாதா?
அடுத்த வசனம், சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இது நியாயாதிபதி வாசப்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தில் பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நிறைய பேரை துன்பப்படுத்துகிறாங்க. ஆனால் துன்பத்திலெல்லாம் நீதிமான்கள் தீர்க்கதரிசிகள் பொறுமையோடு இருந்தாங்க அல்லவா? அதே மாதிரி நம்மளையும் ஆண்டவர் பொறுமையாக இருக்க சொல்கிறார். கடைசியில் இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகவும் உருக்கவும் இரக்கவும் உள்ளவராக இருக்கிறாரே. அருமையானவர்களே, யோபு பொறுமையோடு இருந்தான். அந்த துன்பத்தில் பொறுமையோடு இருந்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் தேவனுடைய கிரியைகளையும் முடிவையும் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் அவனுடைய கடைசியில் என்ன செஞ்சார்? ஆரம்பத்தில் அவன் பலவிதமான துன்பத்தின் வழியாக போனான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு இறுதியில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை 2 மடங்காக திருப்பி கொடுத்தார். அந்த யோபு பொறுமையோடு காத்திருந்தான். இன்றைக்கி இந்த மாதத்தில் பலவிதமான மனக்குழப்பத்தோடு நீங்கள் இருக்கலாம். இன்னுமா ஆண்டவரை நான் காத்திருக்கணும் என்று கேட்கலாம். பொறுமையோடு இருங்கள். நாள் வருகிறது, உங்களுக்குரியது தான். காரிய சித்தி உள்ளவன் மேலே நீங்கள் எரிச்சல் அடைய வேண்டாம். அவன் தீவினை செய்கிற மனுஷன் மேலே எரிச்சல் அடைய வேண்டாம். பொறுத்திருங்க, நாட்கள் வரும். ஏற்ற சமயத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். பொறுமையோடு காத்திருப்போம். நல்ல பிதாவே, இந்த மாதத்துக்காக உமக்கு நன்றி. கர்த்தருக்காக நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து தேவனுடைய ஆண்டவரே நன்மைகளை சுதந்தரித்து கொள்ள இந்த நாளில் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாதம் முழுவதும் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள், குடும்பங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நான் இத்தனை காலம் பொறுமையாக இருந்தும் இன்னும் எனக்கு பலன் இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடித்து தூக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.